குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர இப்ராஹிம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஒரு அழகான வசனம், ஒரு அருமையான வசனம். முக்கியமாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஸோ எல்லாருமே ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறோம். நமக்கு தேவைக்காக நம்மளுடைய எல்லா தேவைக்காக நம்ம ஓடுறோம். பிஸ்னஸ் பண்றவங்க உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்க ஓடுறீங்க. வேலை செய்யறவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தருகிற தேவன் ஒருவர் இருக்கார். அவர் மட்டும் தான் தர முடியும். ஸோ அவரை நம்ம பின்பற்றி போகும்போது, அவருடைய சித்தப்படி செய்யும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நீங்க ஜெபிங்க. இந்த நாளுடைய உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம அனைவருமே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாளிலே அருமையான ஒரு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, வேலைக்காக ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசினஸ்க்காக ஆண்டவரே, தாங்க சம்பாதிக்கிறதுக்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஆண்டவரே இயேசப்பா, எல்லாருமே ஓடுறாங்க ஐயா. ஆனா எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நீங்க தான் இயேசு சுவாமி. ஆண்டவரே, சகலத்தையும் கொடுக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவரே சம்பூர்ணத்தையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இயேசு சுவாமி, உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். ஒருவரையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். அவங்களுடைய பிசினஸ் நீர் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் அவங்களுடைய பிசினஸ்ல ஆண்டவரே ரொம்ப டல்லா இருக்குது, அவங்களால செய்ய முடியலன்னு சொல்றாங்களோ, ஆண்டவரே யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் சம்பூர்ணத்தையும் காட்டுங்க இயேசப்பா. ஆண்டவரே, அவங்க உம்மை நாடி செல்லவும் ஆண்டவரே உமக்காக அவங்க நிற்கவும் கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அவங்களுடைய பிசினஸ் ஆண்டவரே 30, 60, 90, 100மாக ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய வேலைக்காக போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசு சுவாமி. அவங்களுடைய சம்பளத்தை நீர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் வேணும்னாக்கா அவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே வழி திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வேலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக இயேசு சுவாமி ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி புதிய வேலைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பீராக. வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அதே மாதிரி இந்த நாளிலே இயேசப்பா ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு சுவாமி, நீங்க தாமே உதவி செய்யுங்க. சரியான ஞானத்தை கொடுத்து அவங்க என்ன எப்படி ஆண்டவரே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு முதியோர்களையும் உமக்காக உழைக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசு சுவாமி, நீங்க பலப்படுத்துங்க. விசாக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஏற்ற நேரத்துல அவங்களுக்கு விசாவும் ஆண்டவரே அவங்களுக்கு பிஆர் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்க குடும்பங்களிலே நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதுல இருந்து அவங்க வெளியே வரட்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து உம்முடைய கரம் ஆண்டவரே அவங்களை தொட விடமா ஜெபிக்கிற உம்முடைய சுவாமி பலத்த பாதுகாப்பும் உம்முடைய கரமும் எங்களுடைய கூடாரத்தின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா தொழில்களையும் ஆண்டவரே இயேசு சுவாமி வேலைகளையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய பிசினஸையும் உங்களுடைய வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்து ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணத்தையும் அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you all. Thank you so much. Have a blessed day.